இபிஎஃப்ல ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீவேம்ப்டு ஈசிஆர் சிஸ்டம் 2025 வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது உங்களுக்கு தெரியும். இதை யூஸ் பண்ணுறப்ப நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை சரி பண்ணுற விதமாக இபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்ற தலைப்பில் 30 கேள்விக்கான பதிலை ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 10 கேள்விக்கான பதிலை பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் 11லிருந்து 20 சந்தேகங்களுக்கான பதிலை பார்ப்போம். வெல்கம் பேக் அரிமா விழித்தெரு. 11வது கேள்வி, 58 வயசுக்கு பின்னாடி இபிஎஃப் இபிஎஸ் இதில் கான்ட்ரிபியூஷனுக்கு அனுமதி இருக்கா? ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனை 58 வயசுக்கு பின்னாடியும் கண்டினியூ பண்ணலாம். பென்ஷன் ஸ்கீமுக்கான கான்ட்ரிபியூஷனை 58 வயசு தாண்டின பின்னாடி கண்டினியூ பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. இதில் எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து டிஃபர்டு பென்ஷனுக்கு ஃப்ளாக் பண்ணியிருந்தால் மட்டும் இபிஎஸ்க்கு அனுமதி உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12வது கேள்வி, ஒன்ஸு ரிட்டர்ன் அப்ரூவ் ஆன பின்னாடி கேன்சல் பண்ண முடியுமா? ரிட்டர்னு அப்ரூவ்ட் ஆன பின்னாடி கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி அப்வேர்டு கரெக்ஷன் மற்றும் டவுன்வேர்டு கரெக்ஷன் செஞ்சுட்டு ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். 13வது கேள்வி, ரெகுலர் ரிட்டர்னில் சில ஊழியரோட பேர் விடுபட்டு இருந்தாலோ இல்லை புது ஊழியர் வந்து சேர்ந்துருந்தாலோ என்ன செய்யணும்? பதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்மிட் பண்ண ரிட்டர்னில் ஒரு சில ஊழியரோட பேர் தவறுதலாக விடுபட்டு இருந்தாலோ அவர் பேரை சேர்க்கறதுக்கு சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்னை அப்லோட் பண்ணலாம். இதை எத்தனை முறை வேணும்னாலும் பண்ணலாம். அதாவது சிஸ்டம் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்ம எத்தனை முறை வேணும்னாலும் இந்த சப்ளிமெண்ட்ரி ரிட்டர்னை பண்ணலாம். அடுத்து ஒரே ஊழியரை ஒரே மாதத்துக்கு திரும்ப திரும்ப சேர்க்கக்கூடாது. தவறான வேஜ் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம திரும்பவும் திருத்தி ரிவைஸ்டு ரிட்டர்னாக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சலானை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கட்டாமல் இருக்கிறப்ப ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா டவுன்வேர்டு கரெக்ஷன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேமெண்ட்டை அனுப்பின பின்னாடி ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா அப்வேர்டு கரெக்ஷன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14வது கேள்வி, 58 வயசுக்கு மேலே வேலை செய்கிற ஊழியர்கள் அல்லது 58 வயசுக்கு மேலே ஓய்வூதிய ஷேர் அப்படின்னா என்ன? 58 வயசான பின்னாடி ஒருத்தர் தொடர்ந்து வேலை செய்கிறாரு அப்படின்னா இபிஎஸ் அதாவது பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மட்டும் கண்டினியூ பண்ணலாம். இதில் ஒரே எக்ஸெப்ஷன் என்னென்னா எம்ப்ளாயர் வந்து டிஃபர்ட் பென்ஷனை ஃப்ளாக் பண்ணால் மட்டும் இபிஎஸ்ஸை 62 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15வது கேள்வி, அரியர் டிஸ்பர்சல் டேட் அப்படின்னா என்ன? அது பிஎஃப்பில் எப்படி முக்கியமாக இருக்குது? அரியர் பேமெண்ட்னா என்னென்னா முந்தின மாதத்துக்கான சம்பளமோ இல்லை டிஏவியோ லேட்டாக கொடுக்கறது. அந்த அமௌண்ட்டுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை எப்போ செலுத்தணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த அரியர் டிஸ்பர்சல் டேட். உதாரணத்துக்கு ஜனவரியில் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் உள்ள அரியர் அமௌண்ட்டை ஏப்ரலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் தான் பிஎஃப்க்கான டியூ மந்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16வது கேள்வி, ஈசிஆர் ஃபைல் ஃபார்மேட்டில் ஏதாவது திருத்தம் செஞ்சுருக்காங்களா? இல்லை, பழைய ஃபைல் ஃபார்மேட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா அதே தான். டேட்டா வேலிடேஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேசிக்கில் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கராக இருக்குது. அடுத்து ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிம்பிளாக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17வது கேள்வி, புது ஈசிஆர் சிஸ்டத்தில் விபிஎஃப் அதாவது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? விபிஎஃப் அதாவது வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஊழியரோட விருப்பப்படி 12% மேலே பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை கட்டுறது. இந்த புது ரீவேம்ப்டு ஈசிஆர் சிஸ்டத்தில் இதுக்கான ப்ராசஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டப்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 12% தான் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். ஆனால் ஊழியருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 12%க்கு மேலே போடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18வது கேள்வி, இப்போ அப்டேட் ஆன இந்த ரீவேம்ப்டு ஈசிஆர் சிஸ்டத்தில் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கான சார்ஜஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? இபிஎஃப் ரீவேம்ப்டு ஈசிஆர் சிஸ்டத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் கால்குலேஷனில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பழைய மாதிரி எம்ப்ளாயர் தான் அதை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 19வது கேள்வி, பழைய சிஸ்டத்தில் ஒரு சலானை உருவாக்கிட்டு அதை பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்? பழைய சிஸ்டத்தில் ஒரு சலானை உருவாக்கி பேமெண்ட்டை கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அந்த சலானை புது சிஸ்டத்துக்கு செல்லாது. எம்ப்ளாயர் வந்து அந்த சலானை திரும்பவும் ரீஜென்ரேட் பண்ணி புது சிஸ்டம் மூலமாக பேமெண்ட்டை கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
20வது கேள்வி, ஆதார் வந்து மிஸ்மேட்சாக இருந்து ஒரு எம்ப்ளாயிக்கு டேட்டா எக்ஸிட் அப்டேட் ஆகுமா? பதில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஆதார் வந்து மிஸ்மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து டேட்டா எக்ஸிட்டை அப்டேட் செய்யாது. முதல்ல ஆதார் டீட்டெயில்ஸை சரி செஞ்சுட்டு அப்டேட் பண்ணணும். அதுக்கு பின்னாடி தான் டேட்டா எக்ஸிட் வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.